புற்றுநோய் இருக்கிறவங்க இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் சப்ளிமெண்ட்ரியா இருக்கும். அவங்க உடம்புக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாவது உணவு முறை இதா இருக்கா? கண்டிப்பா. இப்போ வந்து கேன்சர் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் கேன்சர் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எடுத்தோன்னே எல்லாரும் ஆன்லைன்ல தேடுறது குர்குமின் டேப்லெட் தான். பட் இந்த குர்குமின் அப்படிங்கிறதே நமக்கு மஞ்சள்ல வந்து இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ குர்குமா லாங்கா அப்படிங்கிறது மஞ்சளுடைய பொட்டானிக்கல் நேம். ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய குர்குமினை தான் போய் வாங்குறோம். பட் ப்ரிவென்டிவா நம்ம வந்து டெய்லியுமே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆஃப் குர்குமினை காலையில வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம அந்த காலத்துலேருந்தே இந்த மஞ்சத்தூள் வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணவு மஞ்சளாக இருக்கணும்னா அது மஞ்சள் கலரில் கலர் அடிட்டிவ்ஸ் வந்துருச்சு. பட் யாருமே வந்து மஞ்சத்தூள் போட்டு மஞ்சள் ஆக்குறது இல்லை. இப்போ எப்படி வந்து கேசரி பவுடர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. கேசரி அப்படின்னாவே நமக்கு வந்து சாஃப்ரான். பட் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கலரை வந்து நம்ம கேசரி பவுடர்னு சொல்லிட்டு கெமிக்கலாக யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி போக போக மஞ்சத்தூளுக்கு பதிலாக மஞ்சள் கலர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேன்சரே வருது. பட் அதர்வைஸ் நம்ம நேச்சுரலான இந்த மஞ்சத்தூள்லாம் நம்ம ரெகுலர் பேசிஸில் உணவில் ஏன் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இதெல்லாம் சொல்லணுமா, நம்மளாம் மஞ்சத்தூள் போட்டு தானே சாப்பிட்றோம் அப்படிங்கிறது காலம்லாம் போயிட்டதுனால நான் திருப்பி சொல்ல வேண்டியதாக ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ டெஃபினட்டாக மஞ்சள் வந்து நம்ம ரசத்தில் குழம்புல எல்லாத்துலேயுமே போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு சிலர் மித்த என்ன நினைக்கிறாங்கன்னா மஞ்சத்தூள் சாப்பிட்டா மஞ்சள் காமாலை வந்துரும்னு சொல்லிட்டு ஒரு இதை வேற கிளப்பி விட்டுருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. மஞ்சள் வந்து லிவருக்கே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ஃபேட் லிவருக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. ஏன்னா லிவர் தான் கழிவுகளை உடம்பு விட்டு வெளியே தள்ளுது அப்படிங்கிறதுனால மஞ்சள் வந்து லிவருக்கே ஒரு டானிக்னு சொல்லலாம். அதர்வைஸ் நமக்கு வந்து கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குமே இந்த குர்குமின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உள்ளுக்கு வந்து நம்ம எப்படி மஞ்சத்தூள் நம்ம குர்குமின்னா நம்ம சப்ளிமெண்ட் வாங்குறோமோ அதே போல் வெளிப்படையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் பெண்கள் வந்து தாலி அணியும் போதே வந்து மஞ்சள் கொம்பு வச்சு தான் கட்டினாங்க. ஸோ இந்த இடத்துல அதை மார்பகத்தில் அடிக்கடி படும்போது பிரெஸ்ட் கேன்சர் வராமல் இருந்துச்சு. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது, உடம்பு ஃபுல்லாகவே நலங்கு மாவு பொடிகளில் வந்து கஸ்தூரி மஞ்சள், கருஞ்சீரகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஹெல்த் ஓரியன்டாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு எல்லாமே வந்து வெளிப்படையாக ஒரு பியூட்டி ஓரியன்டாக இருந்ததுனால நம்ம ஹெல்த்தை மறந்துட்டோன்னே சொல்லலாம். ஸோ அது தாண்டி கேன்சர் அப்படின்னா மஞ்சளை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது லெமன். ஸோ லெமனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். ஸோ இதையுமே வந்து நம்ம ரெகுலர் பேசிஸில் உணவில் அன்றாடம் சேர்த்துக்கும் போது நம்மளால் கேன்சர் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் விஷயங்களை தான் வந்து கொடுப்பாங்க கேன்சர் வந்தவங்களுக்கு. ஸோ அதில் சார்சப் அப்படிங்கிற இந்த ராம் சீதாப்பழம். ஸோ இது பொதுவாக இலங்கையில் உள்ளவங்க அதிகமாக சாப்பிட்றாங்க. அங்கே நான் போகும்போது கூட நிறைய கடைகள்லேயே வந்து சார்சப் ஜூஸ்ன்னு சொல்லி கிடச்சிது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏரியாவில் குற்றாலத்தில் அதிகமாக கிடைக்கிது. இப்போலாம் சென்னையிலே அங்கேருந்து இங்கே மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சார்சப் அப்படிங்கிற அந்த ராம் சீதாப்பழம் வந்து நம்ம அன்றாடம் எடுத்துக்கலாம். கேன்சர் வந்தவங்களுக்குமே வந்து டெய்லி ஒரு 1/2 பழமாவது கொடுக்கும்போது நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அதே போல் சப்போட்டா பழம். ஸோ சப்போட்டா அப்படிங்கிற அந்த ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா அது சிக்குன்னு சொல்லுவோம். சிக்கு மில்க் ஷேக் இந்த மாதிரிலாம் நம்ம ரெகுலர் பேசிஸில் எடுக்கும்போதும் உங்களுக்கு வந்து கேன்சர் ப்ரிவென்டிவாகவும் இருக்குது. ப்ளஸ் நம்ம கேன்சர் வந்தவங்களுக்குமே வந்து ரெகுலர் பேசிஸில் கொடுக்கலாம். ஸோ இது இல்லாமல் நம்ம கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குமே வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட உடல் அனுசரித்து ஒரு தடவை பேதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல் ரெஜுனேஷனுக்கான மெடிசன்ஸும் கொஞ்சம் இம்யூனோ மாடுலேட்டருக்கான ஹெர்ப்ஸ் இப்போ வந்து சீந்தில், அமுக்குரா. இப்போ சீந்தில் வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது சுத்தமாக அந்த செடியே வந்து ரொம்ப காஞ்சிட்டா கூட திருப்பியும் மண்ணில் போட்டோம்னா அது அப்படியே விளைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அது எப்படி தன்னைத்தானே உயிர்ப்பிச்சுக்குதோ அழியக்கூடிய மனிதர்களை வந்து உயிர்ப்பிக்கிற அளவுக்கு வந்து சீந்தலுக்கு வந்து நிறைய சக்திகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் சீந்தல் சர்க்கரைங்கிறது நம்ம சர்க்கரை நோய்களுக்கே வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்குது. அதே போல் சீந்தல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஆட்டோமின் டிசார்டர்ஸ்க்கு, கேன்சருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து கொடுத்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரடி முத்து, சேராங்கோட்டை, ரசகந்தி மெழுகு, நந்தி மெழுகு, பரங்கிப்பட்டை இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கேன்சருக்கு பயன்பட்டு இருக்கு.